அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் தொடர்பான வழக்கு விசாரணை குறித்த விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் பிரிதா. அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டங்களை தமிழக அரசு 3523 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்த தயாராக இருப்பதாக கடந்த முறை விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அந்த 3523 கோடி ரூபாய் தொடர்பான திட்ட மதிப்பீட்டை மத்திய அரசிற்கு அனுப்புங்கள் எனவும் கடந்த முறை விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளிட்ட அரசு துறைகளின் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக அடிப்படை பணிகளை மேற்கொள்வதற்காக, அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகளை மேற்கொள்ள அடிப்படை பணிகளை முடிக்க இளம் சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் வனத்துறை ஆகியவற்றினுடைய ஒப்புதல் பெறுவதற்காக சுமார் 17 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாகவும், அந்த அவகாசத்திற்காக ஒவ்வொரு துறைகளுக்கும் எவ்வளவு கால அவகாசம் வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் அந்த அறிக்கையில் முழுமையாக தெரிவித்தனர். அதில் இந்த பணிகளை அனைத்தும் முடிக்கப்பட்ட பின்னரே மத்திய அரசிற்கு அந்த அறிக்கை அனுப்பப்பட்டு திட்ட மதிப்பீட்டிற்கான தொகைகளை பெறப்பட்டு திட்டத்தை செயல்படுத்த முடியும் எனவும், எனவே இதற்கான கால அவகாசத்தை நீதிமன்றம் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அதனை படித்து பார்த்த நீதிபதிகள், இந்த முறையும் நீங்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறீர்கள், எனவே இந்த அறிக்கையில், அதாவது நீங்கள் அளித்துள்ள அறிக்கையின் படி இந்த திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள், இந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம், இந்த நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்கும் என தெரிவித்த நீதிபதிகள், அடுத்த முறை விசாரணையின் போது நீங்கள் தற்போது அளித்துள்ள திட்டங்களில் எத்தனை சதவீதம் முடித்தீர்கள் என்பதை தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.